இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 13 மே 2026 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தாவேகா அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு தெரியும், கடந்த மே 4ஆம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி மே 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றாங்க. அவருக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட ஒரு 120 எம்எல்ஏக்கள். சரியா? ஸோ தாவேகா 108, காங்கிரஸ் 5, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, அப்புறம் விசிகா 2, முஸ்லீம் லீக் 2. ஓகே, ஸோ டோட்டல் 120 ஆகிடுச்சு. பட் இதில் நம்ம பார்த்தோம்னா 108 நம்ம சொல்கிறோம்ல தாவேகா, அதில் 107 தான் ஆக்சுவலாக. சரியா? ஏன்னா திருச்சி கிழக்கில் விஜய் போட்டிட்டுருப்பார். ஸோ அதனால் அதை மைனஸ் பண்ணால் 107. சரியா? ஸோ அப்போ 119 எம்எல்ஏக்களோட அவங்க பதவி ஏற்றிருப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போது கவர்னர் இன்றைக்கி என்ன சொல்லியிருப்பார்னா, 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கணும், நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வந்தது. அதாவது நோ கான்ஃபிடன்ஸ் பை ஆர்டிக்கல் 164 சப் கிளாஸ் 2ல். சரியா? அதுபடி கவர்னர் சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி கடந்த சில நாட்களாக சட்டப்பேரவையும் நடந்துட்டு இருந்தது. சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஆதரவு கட்சிகளையும் சந்தித்து பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போது இன்றைக்கி நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டப்பேரவையில் கொண்டு வருவாங்க. சட்டப்பேரவை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவர்கள் குரல் வாக்கெடுப்பு மூலமாக இதை ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதில் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க, ஓட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதில் சில விஷயம் இருக்குது. என்னென்னா, நான் சொல்லியிருந்தேன் இப்போது திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் நடக்கும்போது, ஸோ ஆனால் அதை நம்ம கவுண்ட் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 108ன்றது 107 ஆகிடும் தாவேகாக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தொகுதியில் ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் தொகுதி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திருப்பத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ஒரு ஓட்டில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸஸ்லாம் கூட வந்திருந்தது. ஓகே, எலெக்ஷன் கமிஷன் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த தொகுதிக்குட்பட்ட திமுக உறுப்பினர் பெரிய கருப்பன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டார். ஸோ இதுக்கு ரீகவுண்டிங் வேணும், அதே மாதிரி தபால் ஓட்டெல்லாம் ஒரு தபால் ஓட்டு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றத குற்றம் சாட்டி ஒரு ரீகவுண்டிங் கேட்டிருந்தார். சரியா? ஸோ அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகே நாங்கள் இதை கேஸ் இருக்கிறதுனால இந்த ஜெயிச்சதாக அறிவிக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு அவர் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. நேற்று ஆக்சுவலி இது நேற்று நடந்துச்சு. ஸோ நேற்று தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு அறிக்கை மாதிரி. ஓகே, அவங்க சொல்லியிருந்தாங்க, உத்தரவிட்டிருந்தாங்க. ஓகே, சென்னை உயர்நீதிமன்றம். ஸோ அதனால் இப்போது அவங்க கவுண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 106 தான். ஓகேவா? ஸோ இப்போது 106 + 5 111 ஆச்சு, +8 இல்லையா? ஸோ 111 + 8 119. சரியா? ஓகே, 115 117 119 கரெக்ட். ஸோ இப்போது இவங்க அந்த பெரும்பான்மை நிரூபித்தா தான் இவங்க இந்த அரசை இது பண்ண முடியும், கண்டினியூ ஆக முடியும். ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தோம்னா பெரிய அளவு செய்திகள் இல்லை, ஆல்ரெடி பார்த்தது தான். நேற்று முதல்வர் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 ஒயின் ஷாப்ஸை மூடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அதை பற்றி தான் நேற்று ஃபுல்லாகவே இருந்துச்சு. மற்றபடி சட்டப்பேரவை நிகழ்வுகள் தான், புதிய அறிவிப்புகள்னு எதுவும் பெருசாக இல்லை. ஓகே, ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா, சிக்கனத்துக்கான நேரம் அப்படின்ற டைட்டிலில் ரீசெண்டாக மோடி பேசியிருந்தார் இல்லையா, நம்ம கூட பார்த்துருந்தோம். வெஸ்ட் ஏஷியா க்ரைசிஸ்னால் ஆயில், ஃபியூல், கேஸ் எல்லாத்தையும் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், ட்ராவல் குறைச்சிக்கோங்க, இப்போ தொலைதூர ட்ராவல் குறைச்சிக்கோங்க, அதே சமயம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், ஐடி கம்பெனிஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்களுக்கு அடாப்ட் ஆகுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன், அது ஏன் அவர் சொன்னார். அதே சமயம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 மாதத்துக்கு தேவையான அந்த ஆயில், கேஸ் எல்லாமே இருக்குது, அத்தியாவசிய தேவைக்கு 2 மாதத்துக்கு தேவையான இருப்பு இருக்குது. அதே மாதிரி விவசாயிங்களுக்கு உரங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் சும்மா படித்து பாருங்கள். ஓகே, எரிபொருள் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்தோம்னா, ஸோ அகைன் பேரவைத் தலைவராக ஜேசிடி பிரபாகர் போட்டியின்றி தேர்வு. ஸோ நேற்று நம்ம பார்த்துருந்தோம், பேரவைத் தலைவராக அவங்க தாவேக்காலேருந்து அவங்கள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. திமுகலேருந்து அப்போஷன் யாரும் போட்டியிடலை. ஸோ அதனால் இவர் போட்டியின்றி தேர்வு இருக்கார். சரியா? ஸோ துணை சபாநாயகர் துணை இதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் ரவிசங்கர். சரியா? துணைத் தலைவர், பேரவை துணைத் தலைவராக ரவிசங்கர். பேரவை
தலைவராக ஜெயஸ்ரீ பிரபாகர். ஸோ நேம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவைப்படாது, பட் சப்போஸ் தேவைப்பட்டா. ஓகே, அடுத்து வந்தோம்னா ஸோ முதல்வரின் சிறப்பு அதிகாரியாக ரிக்கிராதன் பண்டித் வெற்றிவேல் நியமனம் அப்படின்னு ஒரு நியூஸ். ஸோ புது அரசு அமைஞ்சதால் இவர் ஓகே இவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கிராதன் பண்டித் வெற்றிவேல் அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க. சரியா, முதல்வரோட சிறப்பு அதிகாரி, பர்சனல் செக்ரட்டரி மாதிரி. ஓகே ஓகே ஸோ அகெயின் அசாமில் பாஜக வேட்பாளர் அவங்க ஜெயிச்சு பதவியேற்றிருக்காங்க நேற்று முதல்வராக. அடுத்து வந்தோம்னா சேம் பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து நாட்டில் பொது முடக்கம் லாக்டவுன் வந்து அமல்படுத்த திட்டமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஏன்னா 2 மாதங்களுக்கு தேவையான இருப்பு இருக்கிறதுனால இப்போதைக்கு லாக்டவுன்லாம் எந்த பிளானும் இல்லை. ஓகே, அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா 2026ஆம் ஆண்டுக்கான நைட்டிங்கேல் விருதுகள் குடியரசுத் தலைவர் வழங்கினார். ஸோ ஆக்சுவலாக May 12 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே. சரியா, உலக செவிலியர் தினம். ஸோ இந்த செவிலியர் தினத்துக்கு வருஷம் இந்த நைட்டிங்கேல் அவார்டு வந்து கொடுப்பாங்க ஒரு சில ஆட்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல சிறப்பாக பணியாற்றின நர்ஸுகளுக்கும் டாக்டர்ஸ்க்கும் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஆளுக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னை மருத்துவக் கல்லூரி நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் டாக்டர் ஆர் சங்கர் சண்முகம் அவருக்கு வந்து இந்த விருதும் வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளில் சிறந்த சேவையை பாராட்டி இந்த விருது அவருக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, நைட்டிங்கேல் விருது. ஓகே, ஸோ நைட்டிங்கேல் விருது தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தருக்கு அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சண்முகம். சரியா, ஓகே. அடுத்து வந்தோம்னா மற்றபடி சில முக்கிய அறிவிப்புகள் தான் இருந்துச்சு. லைக் நிதித்துறை செயலராக எம்ஏ சித்திக் அவர்கள் புதுசாக நியமனப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி டாஸ்மாக் மேலாண்மைத்துறை இயக்குனர் நந்தகுமார் அப்படின்றவர் போட்டிருக்காங்க. சில இன்டர்னல் ஷஃப்லிங்ஸ் தான் நடந்திருக்கு, அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகே, சரி, நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.